ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது தமிழ் மாதத்தில் 9வது மாதமான மார்கழி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்கழி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துல கடைசி 20 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் 100% விதி மாறி சில விஷயங்கள் நடந்தே தீரும். அந்த 100% என்ன நடந்தே தீருங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கான வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மகத்துவம் மிகுந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலன்களை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க முழுசாக தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ரொம்ப மகத்துவம் மிகுந்த மாதமாக சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த மாதத்துடைய சிறப்புகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்கழியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை தொடங்கி ஆணி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும். அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதமாக அமையுது. தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் நமக்கும் சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுகிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு. மார்கழி தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுவார். அதனால் இந்த மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படும். சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க அதிகாலையில் குளித்து விட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்திங்கன்னா மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் திருவடி சார்ந்த செயல்பாடுகளில் மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக வேறெந்த நிகழ்வுகளையும் நீங்கள் நடத்தாமல் பார்த்து கொள்ளணும். அதன்படியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனிடம் மனம் உருக வேண்டிக் கொள்ளணும். மன உருக வேண்டிக் கொண்டு அவரை மட்டுமே நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் செயல்படணும். அதே போல் ஆண்டாள் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றாங்க. அதே பெருமையை ரிஷபராசிக்காரங்க நீங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டாள் போல நீங்களும் விரதம் இருங்க. மார்கழியில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிப்பது மனதுக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்துணர்ச்சி கொடுக்கும். சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும். இதனால் அதிகாலையில் வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை உங்களுக்கு வலிமைப்படுத்தும். அதனால தான் நீங்கள் இந்த மாதத்தில் அதிகாலை குளியில் நீங்கள் செய்யணும் என்பது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதிரை திருவிழா வரும். சிவபெருமானுடைய பக்தைகள் நோன்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவையில் இடம்பெறுது. சிவனுடைய அடியார்களே கணவராக வர வேண்டும், அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பது திருவெம்பாவின் நோன்பின் நோக்கம். மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை. தொன்று தொட்டு நடைபெறக்கூடிய இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது. இதில் மிருதங்கம், வயலின், ஹார்மோனியம், அப்புறம் புல்லாங்குழல் இந்த மாதிரி நிறைய வாத்தியங்கள் இசைக்கப்படும். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருமுகல், அபிராமி அந்தாதி, திருவெட்பா மற்றும் சமய பெரியவர்களுடைய கீர்த்தனைகளில் பாடல்கள் தேர்ந்தெடுத்து பாடப்படும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசலில் கோலம் போடுவது தொன்று தொட்டு நடைபெற்று வரக்கூடிய வழக்கம். பஞ்சசாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவது நடைபெறும். பஞ்சசாண உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும். சில வீடுகளில் அந்த பூ உருண்டையை வரட்டியாக தட்டி சேகரித்து பொங்கல் அன்றில் ஆற்றில் விடுவாங்க. மார்கழி மாதத்தில் பல புராண நிகழ்வுகள் நடந்திருக்கு. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறப்படுது. திருப்பாற்கடல் கடையப்பட்ட போது முதல ஆழக்கால விஷது வந்தது. சிவனை அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது மார்கழி மாதத்தில் தான்.
இந்திரனால பெருமாளை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்புட்டப்பட்டது. கோவர்த்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியது மார்கழி மாதத்துல தான். இப்படி மார்கழி மாதத்துல பல புராண சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. அதனால இந்த மார்கழி மாதத்தை மட்டும் சாதாரணமா நினைக்க கூடாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்துல கண்டிப்பா ரிஷப ராசிக்காரங்க நீங்க கடைசி 20 நாட்கள் இப்படிதான் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு மார்கழி மாத பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கவர்ச்சிகரமான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த கவனம் செலுத்த சூழ்நிலை உருவாகும் போது அந்த கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமல் போகும். ஸோ முடிஞ்ச அளவு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தேக ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய செயல்களில் குறிப்பிட்ட காலம் கவனம் செலுத்தினீங்கன்னா ஓரளவு ஓகேவா உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடத்த முடியும். சிலர்லாம் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க நினச்சிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நிறைவாகும். உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எது வேணாலும் இப்போ பிளான் பண்ணலாம். எது பிளான் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நிறைவேறும். இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களால் வெற்றியானது பெற முடியும். உடல் உபதைகள் மறைந்து ஆரோக்கியமானது காண முடியும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு மறையும். எல்லா எதிர்ப்புகளுமே மறையக்கூடிய நாட்களாக மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் அமையும். தொழில் செய்பவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கூட உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி விற்பனை களத்தை பரவலாக்குனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஆயினும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகு விரிவாக்க செய்யுங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும். இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருக்கிறது நல்லது. பணவரவில் சிறு தடைகள் ஏற்படும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. அப்புறம் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலை திறனானது பழிச்சிடும். வேலைத்திறன் பழிச்சிடுவதற்கேற்ப செயல்படுவது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு செயற்காரிய செயல்களை செய்கிறது ரொம்ப நல்லது. எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது நல்லது. கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள முயற்சி பண்ணும். சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமாக உழைத்தாதான் துறையில் வெற்றி வாகையை சூட முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்கணும். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை நம்பணும். கணவரிடம் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அப்போதான் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அப்புறம் மாணவிகள் கூட கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கும். மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீங்க. தீய நண்பர்களோடு நட்பை துண்டிச்சுக்கணும். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா சாதனை செய்ய முடியும். அதனால் ரிஷபராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் ஈடுபடுங்க. ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.